கடிகாரத்தின் முட்கள் இரவு 9 மணியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. சமையல் அறையின் பாத்திரங்களை ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கும்போது சீதாவின் கைகள் லேசாக நடுங்கின. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அந்த அறைக்குள் செல்ல வேண்டும் என்ற நினைப்பே அவளது நரம்புகளை புடைக்க செய்தது. திருமணம் என்ற புனிதமான பந்தத்திற்குள் சீதா அடியெடுத்து வைத்து இன்றுடன் சரியாக 4 மாதங்கள் நிறைவடைந்து விட்டன. திருமணத்திற்கு முன்பு வரை துள்ளித்திரியும் மான்குட்டியாக, வீட்டின் செல்ல பிள்ளையாக, எந்நேரமும் கலகலவென சிரித்து கொண்டே வலம் வந்தவள் சீதா. அவளது சிரிப்பை காண்பதற்கே அவளது பெற்றோர் தவம் கிடப்பார்கள். ஆனால் இன்று அவளது முகத்தில் இருக்கும் அந்த சிரிப்பு வெறும் போலி முகமூடி என்பதை அவளை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. பகலில் மாமியார் சரஸ்வதி அத்தையும் அண்ணி ரேகாவும் பேசும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதும், வீட்டின் அன்றாட வேலைகளை செய்யும் போதும் தன் உதட்டில் ஒரு செயற்கையான புன்னகையை பலவந்தமாக ஒட்டி கொண்டு நடமாடினாள். ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் அவளது உள்மனம் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது. யாருக்கும் தெரியவில்லை. யாரும் இல்லாத தனிமையில் என் வாழ்க்கையில் நான் செய்த மிக பெரிய தவறு இந்த திருமணம்தானா? என் ஒட்டுமொத்த வாழ்வும் ஆசைகளும் இந்த 4 சுவற்றுக்குள் சிதைந்து கொண்டிருக்கிறதே. என் விதி ஏன் இப்படி ஆனது என்று நினைத்து தினமும் கதறி அழத் தொடங்கினாள். சீதாவின் கணவன் ஹரி வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியானவன், நாகரிகமானவன், பெரியவர்களை மதிக்கும் கண்ணியமானவன். ஆனால் கடந்த 4 மாத திருமண வாழ்க்கையில் அவன் ஒரு முறை கூட சீதாவின் மனதை அறிய முற்பட்டதே இல்லை. மாலை அலுவலகத்தில் இருந்து வந்ததும் அவளோடு அமர்ந்து அன்பாக 4 வார்த்தைகள் பேசியது கூட கிடையாது. இரவு ஏகாந்த வேளையில் அறைக்குள் நுழையும் அவன் அவளை ஒரு மனுஷியாகவோ அல்லது தன் மனைவியாகவோ கூட மதிப்பதில்லை. தன் உடலியல் தேவையை, மிருகத்தனமான ஆசையை தீர்த்து கொள்ளும் ஒரு உயிரற்ற பொருளாகவே அவளை நடத்தினான். விடிந்து காலை சூரியன் முளைத்ததும் அவளுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல் ஒரு புதிய மனிதனாக விலகி விடுவான். கணவனின் இந்த விசித்திரமான கொடூரமான சுபாவம் சீதாவை முற்றிலும் நிலைகுலைய செய்தது. கணவன் என்பவன் இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கும் தோழனாக, தன் காயங்களுக்கு மருந்தாக இருக்க வேண்டும் என்று 1000 கனவுகள் கண்டவளுக்கு ஏமாற்றமும் வலியும் மட்டுமே மிஞ்சியது. இன்றும் வழக்கம் போல் வீட்டு வேலைகள் அனைத்தும் முடிந்தன. மாமியார் சரஸ்வதி, சீதா, எல்லா வேலையும் முடிஞ்சதாமா, போய் தூங்கு போ என்று அன்போடு சொன்ன வார்த்தை அவளுக்கு மரண சாசனம் போல் ஒலித்தது. இரவு நெருங்கி படுக்கை அறைக்குள் செல்ல வேண்டிய நேரம் வந்ததும் சீதாவின் உடல் பயத்தால் நடுங்கத் தொடங்கியது. தன் கண்ணீரை துடைத்து கொண்டு நெஞ்சில் பயபாரத்தோடு அவள் மெதுவாக அந்த அறையின் கதவை திறந்தாள். சீதா பயமும் நடுக்கமுமாக அறைக்குள் நுழைந்த போது அதிர்ஷ்டவசமாக ஹரி அங்கு இல்லை. அவன் மொட்டை மாடியில் நின்றபடி தன் நண்பன் ஒருவனுடன் போனில் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் சத்தம் அடியறை வரை கேட்டது. வெளியில் இருக்கும் உலகிற்கு அவன் எவ்வளவு இயல்பானவன். ஆனால் அவளுக்கு மட்டும்தானா இந்த நரகம்? அன்றைய நாள் முழுவதும் உழைத்த உழைப்பு, மன அழுத்தம், எல்லாவற்றிற்கும் மேலாக முந்தைய நாள் இரவின் கொடுமையால் அவளது உடல் கடுமையாக நலிவுற்று இருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் புயல் வீச போகிறது என்பதை அறிந்திருந்தோம். தாங்க முடியாத உடல் சோர்வினால் சீதா படுக்கையில் சாய்ந்து கண்களை மூடினாள். சற்று நேரத்தில் அறைக்கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. ஹரி உள்ளே வந்தான். படுக்கையில் சீதா கண்களை மூடி படித்திருப்பதை பார்த்தான். ஆனால் அவளுக்கு தூக்கமா விழிப்பா, அவளது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அவனுக்கு என்ன கவலை? அவனுக்கு தேவை தன் மமதையை, தன் தேவையை தீர்த்து கொள்வது மட்டுமே. கட்டிலில் ஏறியவன் சீதாவின் கையை பலவந்தமாக பிடித்து தன் பக்கம் கரடு முரடாக திருப்பினான். முந்தைய நாள் இரவில் அவன் பற்களாலும் நகங்களாலும் ஏற்படுத்திய காயங்களின் வலி இன்னும் அவளது உடலில் சற்றும் ஆறவில்லை. அதற்குள் ஹரியின் இந்த முரட்டுத்தனமான செய்கை அந்த பழைய காயங்களின் மீது சவுக்கால் அடித்தது போல் இருந்தது. சீதா வலியால் துடித்தாள். அவளது கண்கள் தானாகவே கண்ணீரை உதிர்க்க, ஹரி ப்ளீஸ், இன்னைக்கு எனக்கு உடம்பு ரொம்ப முடியலங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க என்று தழுதழுத்த குரலில் கைகளை கூப்பி கெஞ்சினாள் சீதா. அவளது கெஞ்சலோ கண்ணீரோ ஹரியின் மனதை ஒரு துளி கூட அசைக்கவில்லை. அவளது பேச்சை அடியோடு அலட்சியம் செய்தவன் அவளது கைகளை தட்டிவிட்டு, உனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை, தலைவலின்னு நாடகம் ஆடுறதே உனக்கு வேலையாய் போச்சு, என் மூடை கெடுக்காத என்று கோபத்துடன் கத்தினான். அவளது சம்மதமோ, அவளது பெண் தன்மையோ, அந்த உடலின் பலவீனமோ அவனுக்கு பொருட்டாக தெரியவில்லை. மிருகத்தனமான வேகத்தோடு தன் அத்துமீறல்களை அவன் தொடர்ந்தான். சீதா மீண்டும் ஒரு முறை வலியின் பெருங்கடலில் மூழ்கினாள். அந்த இருண்ட அறையின் கூரையை பார்த்தபடி தன் விதியை நொந்து கொண்டு ஓசையின்றி அழுதாள். வலி தாங்க முடியாமல்
கதற நினைத்தாலும் வெளியில் இருக்கும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் கேட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் தன் சேலை தலைப்பை வாய்க்குள் திணித்து கொண்டு அழுகையை அடக்கினாள். நள்ளிரவில் அழுது அழுது கண்கள் வீங்கி எப்போது மயக்க நிலைக்கு சென்று உறங்கினாள் என்றே அவளுக்கு தெரியவில்லை. மறுநாள் காலை விடிந்தது. ஜன்னல் வழியே நுழைந்த அதிகாலை சூரியனின் ஒளி கதிர்கள் சீதாவின் முகத்தில் பட்டபோதுதான் அவளுக்கு உலக நினைவே வந்தது. இரவு முழுவதும் அழுது தீர்த்ததால் கண்கள் பாரமாகி இமைகள் ஒட்டி கொண்டிருந்தன. உடல் முழுவதும் ஏதோ ஒரு பாரவண்டி ஏறி இறங்கியது போன்ற கடுமையான வலி. மெதுவாக தன் ஒவ்வொரு நரம்பும் வலிக்க படுக்கையை விட்டு எழுந்தவள் நேராக குளியல் அறைக்குள் இருக்கும் கண்ணாடியின் முன் போய் நின்றாள். கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தை கண்டவளுக்கு தூக்கி வாரி போட்டது. தன் முகத்தையும் கழுத்தையும் தோள்பட்டையையும் பார்த்தவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. அங்கே ஹரியின் மிருகத்தனமான அத்துமீறல்களால் ஏற்பட்ட பற்களின் தழும்புகளும் கொடூரமான நகக்கீறல்களும் ஆங்காங்கே நீல நிறத்தில் இரத்த கட்டுகளாக மாறி கிடந்தன. தன் அழகிய உடல் இப்படி சிதைந்து கிடப்பதை கண்டு வாயை பொத்தி கொண்டு ஓசையின்றி அழுதாள். அப்போது படுக்கையில் இருந்து எழுந்த ஹரி கண்ணாடியின் முன் நின்று சீதா விம்மி விம்மி அழுவதை பார்த்தான். அவளுக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக அவனது முகத்தில் எரிச்சலும் கோபமுமே தாண்டவமாடியது. காலையிலேயே எந்திரிச்ச உடனே இந்த அழுகை நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா? விடிஞ்சா போதும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு அழ வேண்டியது. ஒரு பொம்பளையா இருந்தா இந்த அளவுக்கு கூட வலியை தாங்கிக்க மாட்டியா? ஏதோ நான் உன்னை ஏதோ கொலை செஞ்ச மாதிரி அழுதுகிட்ட இருக்க. என் சொந்த பொண்டாட்டி மேல எனக்கு உரிமை இல்லையா? உன்னை நான் என்ன அடுத்த வீட்டு பொம்பளையா தொட்டேன் என்று அடுக்கடுக்காக கத்திவிட்டு காலால் கதவை பலமாக உதைத்து கொண்டு கோபத்துடன் வெளியேறினான். ஒவ்வொரு நாளும் அவளது வாழ்வில் இதே நரகம்தான் தொடர்கதையாக இருந்தது. காலையில் எழுந்ததும் சீதாவுக்கு இருக்கும் முதல் வேலையே தன் உடலில் இருக்கும் அந்த கொடூரமான காயங்களை மேக்கப் சாதனங்களை கொண்டு பவுடராலும் கிரீம்களாலும் மறைக்க போராடுவதுதான். கழுத்து தழும்புகள் தெரியாதவாறு சேலையை ஏற்றி போர்த்தி கொள்வாள். வீட்டில் இருக்கும் மாமியாரும் மற்றவர்களும் புதிய மருமகள் என்பதால் சீதா தன்னை இவ்வளவு அழகாக அலங்காரம் செய்து கொள்கிறாள் என்று நினைத்து கொண்டனர். அன்று சமையலறையில் வேலை செய்யும் போது இரவு நடந்த கொடுமைகளால் சீதாவுக்கு கண்விழிக்க தாமதமாகிவிட்டதால் அவள் சமையலறைக்கு வர சற்றே தாமதமாகிவிட்டது. அவள் பதற்றத்துடன் சமையலறைக்குள் நுழைந்த போது அவளது அண்ணி ரேகா ஏற்கனவே சமையல் வேலைகளை தொடங்கி இருந்தார். சீதா உள்ளே வந்ததும் ரேகா அவளை பார்த்து விளையாட்டாக கிண்டல் செய்ய தொடங்கினார். என்ன சீதா குட்டி, இன்னைக்கு தூக்கம் ரொம்ப பலமோ? எழுந்து வர இவ்வளவு நேரமாகிடுச்சு. நம்ம தம்பி ஹரி ராத்திரி உன்னை தூங்கவே விடலையாக்கும் என்று கண்ணடித்து சிரித்தபடி கேட்டாள் ரேகா. அந்த வார்த்தைகளை கேட்ட அடுத்த கணமே சீதாவின் கைகள் அப்படியே உறைந்து நின்றன. கையில் இருந்த பாத்திரம் கீழே விழ பார்த்தது. ரேகா சாதாரணமாக கேட்ட அந்த கிண்டல் பேச்சு சீதாவின் இதயத்தை ஈட்டியாக குத்தியது. கடந்த கால இரவின் கொடூரமான காட்சிகள், ஹரியின் அந்த அரக்கத்தனமான முகம் அனைத்தும் அவள் கண்ணுக்குள் நிழலாடி மறைந்தன. கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வர அதை ரேகா பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக சட்டென்று தலையை குனிந்து கொண்டாள். தன் அழுகையையும் தொண்டைக்குள் அடைத்த துக்கத்தையும் விழுங்கிக் கொண்டு வழக்கம் போல் தன் முகத்தில் ஒரு போலி புன்னகையை ஏந்தி கொண்டு, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லையக்கா, சும்மா அசதியா இருந்தது அதான் என்று தழுதழுத்த குரலில் கூறினாள். ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் இருந்த ரணம் ரேகாவுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. சீதா தன் தடுமாற்றத்தை மறைத்து கொண்டு அவசர அவசரமாக காபி பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வைத்தாள். மேடையில் இருந்த காய்கறிகளை எடுத்து நறுக்க தொடங்கினாள். அவளது கைகள் இன்னும் லேசாக நடுங்கிக் கொண்டே இருந்தன. கீழே சிந்திய பொருளை எடுப்பதற்காக சீதா குனிந்து வேலை செய்யும் போது அவளது தோளில் இறுக்கமாக போர்த்தப்பட்டிருந்த சேலை தலைப்பு சற்றே நழுவி கீழே சரிந்தது. அவ்வளவுதான். அவள் கழுத்தின் கீழிருந்து முதுகு பகுதி வரை படர்ந்திருந்த அந்த பயங்கரமான காட்சி அக்கா ரேகாவின் கண்ணில் அப்படியே பட்டது. ரேகா அதிர்ச்சியில் உறைந்து கையில் இருந்த தட்டை அப்படியே தவறவிட்டாள். சீதாவின் பால் போன்ற அந்த வெண்மையான முதுகில் கொடூரமான பற்களின் அடையாளங்களும் கன்றி போய் நீல நிறமாக மாறியிருந்த இரத்த கட்டுகளும் நகங்களால் பிராண்டப்பட்ட தழும்புகளும் பார்ப்பதற்கே கோரமாய் இருந்தன. ஏதோ ஒரு மிருகம் அவளை கடித்து குதறியது போல் இருந்தது. ரேகா தன் அதிர்ச்சியை தாங்க முடியாமல் உடனடியாக சீதாவின் தோலை பலமாக பிடித்து தன் பக்கம் திருப்பினாள். ரேகாவின் முகத்தில் இருந்த பதற்றத்தை கண்டு சீதா பயந்து போனாள். தன் சேலையை சரி செய்ய முயன்றவளின் கைகளை பற்றி கொண்டாள் ரேகா. சீதா, என்ன இதெல்லாம்? உன் உடம்புல ஏன் இத்தனை காயங்கள் என்று ரேகா பதற்றத்துடனும் நடுங்கும் குரலுடனும் கேட்டாள். அவளது குரலில் இருந்த நிஜமான அக்கறையை கண்டதும் சீதாவின் கண்களில் அணை உடைந்த வெள்ளமாய் கண்ணீர் வழிந்தது. அந்த ஒற்றை துளி கண்ணீர் இத்தனை நாட்களாக அவளது இதயத்தில்
பூட்டி வைக்கப்பட்டிருந்த நரகத்தின் ரகசியத்தை உடைத்து எறிந்தது. ரேகா அவளது முகத்தை தாங்கி, என்கிட்ட உண்மையை சொல்லு சீதா, உனக்கும் ஹரிக்கும் நடுவுல எல்லாம் சரியாத்தானே போகுது, அவன் உன்னை என்ன செய்கிறான் என்று உலுக்கி கேட்டாள். அத்தனை மாதங்களாக யாருக்கும் தெரியாமல் அந்த இருண்ட அறைக்குள் அடக்கி வைத்திருந்த துயரமும் வலியும் ஒரு சிறு ஆறுதல் கிடைத்தவுடன் எரிமலையாய் வெடித்தது. சீதா தன் அக்கா ரேகாவை கட்டிக்கொண்டு விம்மி விம்மி கதறி அழுதாள். அவளது அழுகை சத்தம் சமையலறையின் சுவர்களில் முட்டி மோதியது. அக்கா, என்னால தாங்க முடியல அக்கா, ராத்திரி ஆனாலே எனக்கு பயமா இருக்கு, செத்து போயிடலாம் போல இருக்கு அக்கா என்று விம்மி அழுதாள். ரேகா அவளை ஆசுவாசப்படுத்தி அமர வைத்து தண்ணீர் குடிக்க கொடுத்தாள். பின்னர் சீதா தேம்பிக் கொண்டே அரைகுறை வார்த்தைகளில் இரவில் ஹரி அறைக்குள் நுழைந்த பின் தன்னிடம் காட்டும் மிருகத்தனமான குரூரத்தையும் அவளது சம்மதமின்றி உடலை சிதைப்பதையும் காலையில் அவள் அழுதால் அதை நாடகம் என்று ஏசுவதையும் ஒவ்வொன்றாக விவரித்தாள். இதை கேட்க கேட்க ரேகாவுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அவளது உடம்பெல்லாம் ஒரு நிமிடம் நடுங்கியது. வெளியில் ஹரி எல்லோர் முன்பும் எவ்வளவு பண்பானவனாக அமைதியானவனாக பெண்களை மதிக்கும் ஒரு சிறந்த மகனாகவும் மைத்துனனாகவும் உலா வருகிறான். இந்த உலகத்தின் கண்களுக்கு அவன் ஒரு உத்தமமான மனிதன். ஆனால் யாரும் இல்லாத அந்த மூடிய அறைக்குள் அவன் இப்படி ஒரு கொடூரமான மிருகமாக மாறுவான் என்று ரேகா தன் கனவிலும் கற்பனை செய்து பார்க்கவில்லை. ரேகா சீதாவின் கண்ணீரை தன் முந்தானையால் துடைத்து விட்டாள். அவளது குரலில் இப்போது கோபமும் பரிதாபமும் ஒரு சேர கலந்திருந்தது. சீதா, இவ்வளவு பெரிய கொடுமை நடக்கும் போது இத்தனை நாளா ஏன் இதை என்கிட்டயோ அத்தை கிட்டையோ மறைச்ச? தப்பு நடக்கும் போது, அதுவும் உன் உடம்புக்கும் மனசுக்கும் காயம் ஏற்படும் போது சத்தமா எதிர்த்து நிக்கணும். சீதா, ஏன் இவ்வளவு நாளா வாயை திறக்காம அமைதியா இருந்த என்று ஆதங்கத்தோடு கேட்டாள். சீதா தன் கண்களை ரேகாவுடன் நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் தரையை நோக்கி பார்த்தபடி விரல்களை பிணைத்து கொண்டாள். எனக்கு ரொம்ப வெட்கமா இருந்தது அக்கா. இது கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விஷயம். இதை வெளியே கொண்டு போய் சொன்னா நம்ம குடும்ப மானம் என்ன ஆகுறது? எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, தப்பா பேசுவாங்களோன்னு பயந்தேன் அக்கா. அதான் மேக்கப் போட்டு எல்லாத்தையும் மறைச்சேன் என்று அழுது கொண்டே தலை குனிந்தாள் சீதா. சீதா தலை குனிந்து நின்ற கோலத்தை கண்ட ரேகாவின் நெஞ்சம் உருகியது. அதே சமயம் அவளுக்குள் ஒரு பெண்ணிற்கான ஆவேசமும் கிளர்த்தெழுந்தது. சீதாவின் தோள்களை பற்றி குலுக்கிய ரேகா, நிறைய பெண்கள் இந்த தப்பான மானம் வெட்கம் அசிங்கம்னு நினைச்சுதான் சீதா தங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை வெளியே சொல்லாம வாழ்க்கை பூரா நரகத்தை அனுபவிச்சு சாகுறாங்க. முதல்ல அதை நிறுத்து என்று ஆவேசமாக கூறினாள். அவள் சீதாவின் முகத்தை நிமிர்த்தி, பெண்கள் ஒன்றும் ஆண்கள் எப்போது வேண்டுமானாலும் தன் இஷ்டப்படி பயன்படுத்தி கொள்ளும் வெறும் உயிரற்ற இயந்திரம் அல்ல சீதா. நமக்கும் உணர்வுகள் உண்டு, நமக்கும் சதை உண்டு, நமக்கும் வலி உண்டு. ஒரு கணவனுக்கு தன் மனைவி மீது உரிமை இருக்கிறது என்றால் அந்த மனைவியை பத்திரமாகவும் அன்பாகவும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் அவனுக்கு இருக்கிறது அல்லவா? இந்த 4 மாசத்துல உன் புருஷன் ஹரி உன்கிட்ட அந்த பொறுப்பை, அவனோட கடமையை ஒரு தடவையாச்சும் ஒழுங்கா செஞ்சானா? சொல் சீதா என்று கண்கள் சிவக்க கேட்டாள். ரேகாவின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு முன்னால் சீதாவிடம் எந்த பதிலும் இல்லை. அவள் அமைதியாக விம்மி அழ மட்டுமே செய்தாள். இதற்கு மேலும் இந்த அநியாயத்தை மூடி மறைக்க கூடாது என்று ரேகா ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தாள். இனிமேலும் நீ அழக்கூடாது, வா என் கூட என்று கூறி சீதாவின் கையை பலமாக பிடித்து இழுத்து கொண்டு நேராக மாமியார் சரஸ்வதி அத்தையின் அறைக்கு சென்றாள். அந்த சமயத்தில் சரஸ்வதி அத்தை கட்டிலில் அமர்ந்து கையில் மூக்கு கண்ணாடியை மாட்டிக்கொண்டு மிகவும் நிதானமாக காலை நாளிதழை படித்து கொண்டிருந்தார். அறையினுள் ரேகா சீதாவை தரதரவென்று இழுத்து கொண்டு முகம் முழுவதும் கண்ணீரோடு நுழைந்ததை கண்டு அவர் திடுக்கிட்டார். ரேகா நேராக சென்று சரஸ்வதியின் கையில் இருந்த நாளிதழை பிடுங்கி அருகில் இருந்த மேஜை மீது வைத்தாள். திடீரென நாளிதழை பிடுங்கிய மருமகளை பார்த்து சரஸ்வதி ஆச்சரியத்துடன், என்ன ரேகா இது? காலங்காத்தால உலக நடப்பு என்ன ஏதுன்னு கூட நிம்மதியா ஒரு பேப்பர் படிக்க விடமாட்டேங்கிற, என்னாச்சு? ஏன் சீதா அழுதுகிட்டு இருக்கா என்று வினவினார். அத்தை, உலக நடப்பை நீங்க அப்புறமா நிதானமா படிச்சுக்கலாம். முதல்ல உங்க சொந்த வீட்டுக்குள்ள உங்க கண் முன்னாடி என்ன கொடூரம் நடக்குதுன்னு பாருங்க என்று கோபமும் ஆதங்கமும் நிறைந்த குரலில் கூறினாள் ரேகா. அடுத்த கணமே சீதாவின் தோளில் இருந்த சேலை தலைப்பை சற்றே விலக்கி அவளது முதுகிலும் கழுத்திலும் இருந்த அந்த பயங்கரமான இரத்த கட்டுகளையும் நகைக்கீரல்களையும் மாமியாருக்கு காட்டினாள். பூசி மெழுகப்பட்டிருந்த மேக்கப் கலைந்து அங்கே இருந்த காயங்கள் அப்படியே அப்பட்டமாக தெரிந்தன. தொடர்ந்து கடந்த 4 மாதங்களாக மூடிய அறைக்குள் சீதாவுக்கு ஹரியால் நேர்ந்த அனைத்து கொடுமைகளையும் அவளது உடல்நிலையை கூட மதிக்காமல் அவன் காட்டிய மிருகத்தனத்தையும் ரேகா
ஒவ்வொன்றாக அத்தையிடம் விவரித்தாள். காயங்களை பார்த்ததும் ரேகா சொன்ன உண்மைகளை கேட்டதும் சரஸ்வதி அத்தை அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து தன் தலையில் கையை வைத்து கொண்டு கட்டிலில் அமர்ந்து விட்டார். தன் பெற்ற பிள்ளை வெளியில் இவ்வளவு நல்லவனாக நடிக்கும் ஹரி அறைக்குள் இப்படி ஒரு கொடூரமான காரியத்தை செய்கிறான் என்பதை அவரது தாய் உள்ளத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரது கண்களிலும் கண்ணீர் துளிர்த்தது. என் மகனா இப்படி செஞ்சான், பெத்த மனசு தாங்களையே. அவன் செய்வது எவ்வளவு பெரிய அசிங்கமான பாவமான காரியம். வெளியில் இவ்வளவு உத்தமனா சுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நரகமாக்கி இருக்கானே என்று கோபத்துடன் சத்தமிட்டார். பின்னர் சீதாவின் அருகே வந்து அவளது கண்ணீரை துடைத்து அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டார் சரஸ்வதி. அழாதம்மா சீதா, இவ்வளவு பெரிய கொடுமையை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்படிமா வேதனைப்பட்ட? உன் பெத்த அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கேன். எனக்கு இது தெரியாம போச்சே. அவனுடைய அப்பா ராமநாதன் மாலை அலுவலகத்திலிருந்து வரட்டும், எல்லா விஷயத்தையும் அவரிடம் சொல்லி இன்னைக்கே இதுக்கு ஒரு பெரிய முடிவு கற்றேன். நாங்க எல்லாரும் இருக்கோம், நீ பயப்படாத என்று உறுதியான குரலில் ஆறுதல் கூறினார். அத்தனை நாட்களாக தனிமையில் நகரத்தின் விளிம்பில் நின்று தவித்துக் கொண்டிருந்த சீதாவின் காயம்பட்ட மனதிற்குள் தன் மாமியாரும் அக்காவும் தன் பக்கம் அரணாக நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்த அந்த நொடியில் ஒரு குளிர்ந்த காற்று வீசுவது போன்ற நிம்மதி ஏற்பட்டது. முதல் முறையாக அவளது இதயம் லேசானது. கடிகாரத்தில் மாலை 6 மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. ஹரியின் தந்தை ராமநாதன் வழக்கம் போல் தன் அலுவலக வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தார். வாசலில் செருப்பை கழற்றி வைக்கும் போதே வீட்டிற்குள் ஏதோ ஒரு அசாதாரணமான நிசப்தம் நிலவுவதை அவரது மனம் உணர்ந்தது. பொதுவாக அவர் வரும் நேரத்தில் சமையலறையிலிருந்து பாத்திரங்கள் உருளும் சத்தமும் மருமகளின் சிரிப்பு சத்தமும் கேட்கும். ஆனால் இன்று வீடே மயான அமைதியில் மூழ்கி கிடந்தது. வரவேற்பறையில் மாமியார் சரஸ்வதியும் மூத்த மருமகள் ரேகாவும் சோகமே உருவாய் முகம் கன்றி போய் அமர்ந்திருந்தனர். சீதா எங்குமே தென்படவில்லை. அவள் பயத்திலும் அவமானத்திலும் தன் அறைக்குள் கதவை தாளிட்டு கொண்டு முடங்கி கிடந்தாள். ராமநாதன் தன் கையில் இருந்த பையை மேஜை மீது வைத்துவிட்டு தன் மனைவியின் அருகில் சென்றார். என்ன சரசு, வீடே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. ரேகா என்னாச்சுமா? ஏன் 2 பேரும் முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? சீதா எங்க என்று அடுத்தடுத்த கேள்விகளை அடுக்கினார். சரஸ்வதி அத்தை அதற்கு மேல் தன் துக்கத்தை அடக்க முடியாமல் கணவனின் கைகளை பற்றி கொண்டு சமையலறையில் நடந்தவை அனைத்தையும் விவரித்தார். ரேகா தற்செயலாக சீதாவின் முதுகில் பார்த்த அந்த பயங்கரமான காயங்களையும் கடந்த 4 மாதங்களாக மூடிய அறைக்குள் ஹரி அந்த பெண்ணுக்கு கொடுத்து வந்த நரக வேதனையையும் அழுது கொண்டே கொட்டி தீர்த்தார். அதை கேட்க கேட்க ராமநாதனின் முகம் கோபத்தாலும் அதிர்ச்சியாலும் தக்காளி பழம் போல் சிவந்தது. கைகள் ஆத்திரத்தில் நடுங்கினாள். என்ன சொல்ற சரசு? நம்ம ஹரியா இப்படி செஞ்சான்? வெளியில் எல்லார் முன்னாடியும் எவ்வளவு ஒழுக்கமா நடக்கிற என் மகனா ஒரு பெண்ணை இப்படி மிருகத்தனமா வதச்சான்? என் வளர்ப்பில் இப்படி ஒரு கோளாறு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையே. இத்தனை நாளா நம்ம வீட்டு பொண்ணு அந்த பச்சை குழந்தை நமக்கெல்லாம் முன்னாடி சிரிச்ச முகத்தோட நரகத்தை அனுபவிச்சிருக்காளே. அதை தெரிஞ்சுக்காம நான் உலக நடப்பு படிச்சுட்டு இருந்திருக்கேனே என்ற ஆத்திரத்திலும் குற்ற உணர்ச்சியிலும் சுவரில் ஓங்கி குத்தினார். நேரம் நகர நகர வீட்டின் பதற்றம் கூடிக்கொண்டே சென்றது. சரியாக இரவு 7:30 மணிக்கு வெளியில் ஹரியின் பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஹரி எதையும் அறியாதவனாக எப்போது போல் தன் தோளில் ஆபீஸ் பையை மாட்டிக்கொண்டு முகத்தில் ஒரு லேசான புன்னகையோடு வீட்டிற்குள் நுழைந்தான். ஆனால் உள்ளே வந்த அவனுக்கு வரவேற்பறையில் இருந்த மனிதர்களின் முகங்களும் அங்கே நிலவிய கனத்த அமைதியும் ஏதோ தவறு என்பதை உணர்த்தின. ரேகா அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். தாய் சரஸ்வதியின் கண்களில் கோபமும் கண்ணீரும் கலந்திருந்தது. ஹரி ஏதோ கேட்க வாயெடுப்பதற்குள் ராமநாதன் சோபாவிலிருந்து எழுந்து நின்றார். அவரது கண்கள் ஹரியை எரிக்கப் போவது போல் கூர்மையாக பார்த்தன. அவர் தன் குரலை உயர்த்தி மிகவும் கம்பீரமான அதே சமயம் அடியறை வரை அதிர வைக்கக்கூடிய கடுமையான குரலில், ஹரி, கையில் இருக்கிற பையை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் உடனே என் அறைக்கு வா, உன்கிட்ட நான் தனியா பேசணும் என்று அதட்டலாக கூறினார். அவர் பேசிவிட்டு ஹரியின் பதிலுக்கு கூட காத்திராமல் விறுவிறுவென்று தன் அறைக்கு சென்று கதவை திறந்து வைத்தார். தந்தையின் குரலில் இதற்கு முன் ஹரி என்றுமே கேட்டிராத ஒரு அசாதாரணமான கோபமும் ஆக்ரோசமும் இருந்தது. அதை தாங்க முடியாமல் ஹரியின் நெஞ்சுக்குள் லேசான நடுக்கம் ஏற்பட்டது. தன் தவறு ஏதோ ஒரு வழியில் வெளியில் தெரிந்துவிட்டதோ என்ற பயத்தோடு அவன் மெதுவாக தந்தையின் அறையை நோக்கி நடந்தான். தந்தையின் அறை கதவு பாதி திறந்தே இருந்தது. ஹரி தன் உமிழ்நீரை கஷ்டப்பட்டு விழுங்கி கொண்டு கால்களை மெதுவாக எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தான். அறையின் ஜன்னல் ஓரமாக கைகளை பின்னால் கட்டியபடி ராமநாதன் நின்றிருந்தார். அவரது முதுகு பகுதி மட்டுமே ஹரிக்கு தெரிந்தது. அந்த நின்ற
தோரணையிலேயே ஒரு இனம் புரியாத நடுக்கம் ஹரியின் உடலில் பரவியது. ஆபீஸ் பையை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு ஹரி தன் குரலை எவ்வளவு தூரம் இயல்பாக மாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் மாற்றி, என்னப்பா, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஏன் ஒரு மாதிரி கோபமா இருக்கீங்க என்று மிகவும் மெதுவாக கேட்டான். ராமநாதன் மெல்ல திரும்பினார். அவரது கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. அவர் ஹரியை ஏறிட்டு கூட பார்க்காமல் நேராக அவனது கண்களை ஊடுருவி கூர்மையாக பார்த்தார். அந்த பார்வையின் வீரியம் தாங்காமல் ஹரி சட்டென்று தன் பார்வையை தரையை நோக்கி திருப்பினான். ஹரி, இந்த உலகத்திலேயே கணவன் மனைவி உறவுங்கிறது எவ்வளவு உன்னதமான அழகான பந்தம் தெரியுமாடா? ஒருத்தரோட உணர்வுகளை இன்னொருத்தர் மதிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறது தான் கல்யாணம். ஆனா எந்த ஒரு ஆண் தன்னை நம்பி வந்த மனைவியை வெறும் தன் உடலியல் தேவையை, மிருகத்தனமான ஆசையை தீர்த்துக்கிற ஒரு பொருளா, வெறும் இயந்திரமா நினைக்கிறானோ அவன் மனுஷனே கிடையாது. அவன் தன் வாழ்க்கை துணைக்கு செய்யறது மிக பெரிய துரோகம், அசிங்கமான காரியம் என்றார் கம்பீரமான, அதே சமயம் வெறுப்பு நிறைந்த குரலில். தந்தையின் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றியது போல் இருந்தது. அதை கேட்டதும் ஹரி அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அவனது கை கால்கள் லேசாக நடுங்க தொடங்கின. உடலில் ஓடிய ரத்தம் எல்லாம் ஒரு நிமிடம் உறைந்து போனது போல் முகம் முற்றிலும் வெளுத்து போனான். வெளியில் யாருக்கும் தெரியாது. பூட்டிய அறைக்குள் நடப்பது 4 சுவற்றுக்குள்ளேயே முடிந்துவிடும் என்று நினைத்த அவனது கணக்கு இன்று தவிடுபொடியானது. தன் திருட்டுத்தனம் கைகளுமாக பிடிக்கப்பட்ட ஒரு சாதாரண திருடனை போல அவனுக்குள் ஒரு பயம் கலந்த பதற்றம் தொற்றி கொண்டது. அவன் கைகளை பிணைத்து கொண்டு, பா, அது நீங்க ஏன் இப்போ திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கும் சீதாவுக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க என்று நாக்கு வறண்டு போக திக்கி திணறி பேசினான். இனிமேலும் என் முன்னாடி நடிச்சு ஏமாத்த பார்க்காதே ஹரி என்று ராமநாதன் இடி முழக்கமிடுவது போல் சத்தமிட்டார். அவனது திக்கல் பேச்சே உண்மையை அப்பட்டமாக பறைசாற்றியது. சீதா சமையலறையில் அழுது கொண்டு ரேகா கிட்டையும் உன் அம்மா கிட்டையும் எல்லாத்தையும் காட்டிட்டாடா. அவ உடம்புல நீ ஏற்படுத்தின காயங்களை என் கண்ணாலேயே பார்த்தேன். வெளியில் எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு நாகரிகமா உத்தமனா நடிக்கிறியே, ஆனா அந்த மூடிய அறைக்குள்ள ஒரு நிஜமான மனுஷியை, உன்னை நம்பி வந்த பொண்ணை இப்படித்தான் மிருகத்தனமா வதைப்பியா? அவளும் ஒரு மனுஷி, அவளுக்கும் சதை இருக்கு, அவளுக்கும் வலிக்கும்னு உனக்கு ஒரு துளி கூட தோணலையா ஹரி? ஒரு பொண்ணை நரக வேதனையில அழ வச்சு அவளோட இரத்த கண்ணீரை வச்சுதான் நீ கணவனுங்கிற அந்த அசிங்கமான சுகத்தை காணணுமா? இதையா நான் உனக்கு கத்து கொடுத்தேன் என்று ராமநாதன் ஆக்ரோஷமாக கேட்டு அவனது சட்டை காலரை பிடித்தார். தந்தையின் இந்த கேள்விகளும் அவரது கைகளில் நடுக்கமும் ஹரியின் ஆழ் மனதை உலுக்கியது. அத்தனை நாட்களாக தான் செய்தது ஏதோ தன் உரிமை என்று நினைத்து கொண்டிருந்த அவனது மனதில் முதல் முறையாக ஒரு பயங்கரமான குற்ற உணர்ச்சியின் சாட்டை சுழன்று அடிக்க தொடங்கியது. தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் சொற்களாக அல்லாமல் ஹரியின் ஆன்மாவை சுட்டரிக்கும் சவுக்கடிகளாக வந்து விழுந்தன. ராமநாதன் தன் சட்டை காலரை பிடித்து உலுக்கிய போது ஹரியால் அவரது கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. அவனது தலை தானாகவே கீழே குனிந்தது. இத்தனை நாட்களாக தான் செய்தது ஏதோ ஒரு கணவனின் அதிகாரம் என்று நினைத்து கொண்டிருந்த அவனது போலி தைரியம் தந்தையின் நியாயமான ஆத்திரத்திற்கு முன்னால் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அவனுக்குள் ஒரு விவரிக்க முடியாத நடுக்கமும் சொல்லனாத வேதனையும் ஒரே நேரத்தில் எட்டி பார்த்தன. எப்போதும் இல்லாத அளவிற்கு அவனது கைகளும் கால்களும் தந்தியடிக்க தொடங்கின. கால்கள் தன் உடலின் பாரத்தை தாங்க மறுக்க அவன் அப்படியே நிலை தடுமாறி தன் தந்தையின் காலடியில் முழங்காலிட்டு அமர்ந்தான். அத்தனை காலம் அவனுக்குள் உறைந்து கிடந்த அந்த மௌனம் உடைந்து அவனது கண்களிலிருந்து கண்ணீர் பொலபலவென கொட்டி ராமநாதன் பாதங்களை நனைத்தது. பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு உண்மையிலேயே தெரியலப்பா என்று ஹரி விம்மி விம்மி அழத் தொடங்கினான். அவனது குரல் துக்கத்தால் அடைத்தது. அந்த இருட்டு அறைக்குள்ள அந்த நேரத்துல எனக்குள்ள என்ன ஆகுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. ஏதோ ஒரு கட்டுக்கடங்காத மிருகம் எனக்குள்ள புகுந்துட்ட மாதிரி நானே முற்றிலும் மாறிடுறேன். என் அறிவு, என் படிப்பு, என்னோட நல்ல குணம் எல்லாமே அந்த ஒரு நொடியில காணாம போயிடுதுப்பா. எனக்கு உண்மையிலேயே அவளை வேதனைப்படுத்தணும்னு, அவ உடம்பை காயம் பண்ணணும்னு எந்த ஆசையும் இல்லப்பா. ஆனா அந்த இருட்டுக்குள்ள எனக்கு என்ன நடக்குது, நான் என்ன செய்யறேன்னு என் கட்டுப்பாட்டுல இல்லாம போயிடுதுப்பா என்று தன் நெஞ்சில் பாரமாய் இருந்த ரகசியத்தை முதல் முறையாக தந்தையிடம் கொட்டினான். அவன் ராமநாதனின் கால்களை கெட்டியாக பற்றி கொண்டு அழுகையின் ஊடே தொடர்ந்து பேசினான்.
காலையில விடிஞ்சி சூரியன் முளைச்சதும் நான் செஞ்ச காரியத்தோட கொடூரம் எனக்கே புரியும்பா. அவ கண்ணாடியின் முன்னாடி நின்று தன் காயங்களை பார்த்து அழுகிறதை பார்க்கும்போது எனக்கு என் மேலேயே அசிங்கமா இருக்கும்பா. பயங்கரமான கோபமும் எரிச்சலும் வரும். ஆனா அந்த தப்பை என் அசிங்கமான ஈகோ காரணமா அவகிட்ட ஒத்துக்க முடியாம ஏன் காலையிலேயே அழுகை நாடகத்தை ஆரம்பிச்சுட்டேன்னு அவ மேலேயே என் கோபத்தை திருப்பி கத்திட்டு அங்கிருந்து ஓடிடுவேன்பா. நான் ஒரு கோலப்பா. ஹரி தன் முகத்தை புதைத்து கொண்டு கதறினான். ஒவ்வொரு நாளும் ஆபீஸ்ல இருக்கும்போது இன்னைக்கு ராத்திரி அறைக்குள்ள போகும்போது அமைதியா இருக்கணும், சீதாவுக்கு எந்த வலியும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு என் மனசுக்குள்ள 1000 தடவை சத்தியம் பண்ணிப்பேன்பா. ஆனா ராத்திரி ஆகி அந்த அறைக்குள்ள போனதும் ஏதோ ஒரு மாய சுழல் மாதிரி என் கட்டுப்பாட்டை நான் மொத்தமா இழந்துடுறேன். எனக்கு ஏதோ தப்பு நடக்குதுப்பா. ஏதோ பெரிய மனக்கோளாறு இருக்குன்னு இப்பதான் எனக்கே புரியுது. என்னை ஒரு ஆம்பளையா நினைக்கவே எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. என்னை ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துங்கப்பா என்று தன் குற்ற உணர்ச்சியை முதல் முறையாக அழுது கொண்டே கொட்டி தீர்த்தான். தன் மகன் ஒரு கொடூரமான குற்றவாளி போல பேசாமல் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத உளவியல் சுழலில் சிக்கி தவிப்பதைக் கண்டு ராமநாதனின் கோபம் மெல்ல தணிந்தது. மகனின் இந்த நிலையை நினைத்து அவரது தந்தை உள்ளமும் ஒரு கணம் கலங்கியது. தன் காலடியில் விழுந்து ஒரு குழந்தையைப் போல் கதறி அழும் மகனை ராமநாதன் திகைப்புடன் பார்த்தார். அவனது அழுகையிலும் வார்த்தைகளிலும் இருந்த குமுறல் அவளுக்குள் இருக்கும் குற்ற உணர்ச்சியை அப்பட்டமாக காட்டியது. ஹரி ஒரு பிறவி கொடூர காரணம் அல்லது வன்முறையாளனோ அல்ல. மாறாக அவனது கட்டுப்பாட்டை மீறி அவனுக்குள் ஏதோ ஒரு மன ரீதியான பாதிப்பு அலைக்கழிக்கிறது என்பதை ஒரு தந்தையாக அவரது மனம் சட்டென்று புரிந்து கொண்டது. அவரது கோபம் மெல்ல வடிந்து அந்த இடத்தில் ஒரு தந்தையின் பாசமும் கவலையும் மேலோங்கியது. ராமநாதன் மெதுவாக குனிந்து ஹரியின் தோள்களை பற்றி தூக்கினார். அவனது கண்ணீரை தன் கைகளால் துடைத்து விட்டு, ஹரி அழாதடா, எந்திரி, முதல்ல நீ உன்னோட தப்பை உணர்ந்துட்ட, அதுவே நீ நல்லவங்கிறதுக்கு சாட்சி. உனக்கு இப்போ ஒரு சரியான வழிகாட்டுதலும் உதவியும் தேவைப்படுது. தப்பை உணர்ந்த மனிதனால கண்டிப்பா அதை சரி பண்ணிக்க முடியும். நீ எதற்கும் பயப்படாத. உன் அப்பா நான் இருக்கேன். நாளைக்கு காலையில நாம ஒரு நல்ல மனநல டாக்டரை பார்க்க போறோம். எல்லாம் சரியாயிடும் என்று தட்டி கொடுத்து ஆறுதல் கூறினார். தந்தையின் அந்த அரவணைப்பு ஹரியின் பாரமான நெஞ்சிற்கு சற்றே நிம்மதியை தந்தது. மறுநாள் காலை ராமநாதன் ஹரியை அழைத்து கொண்டு நகரின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மனநல மருத்துவரிடம் சென்றார். வெளி உலகிற்கு தெரிந்தால் அவமானம் என்று நினைக்காமல் தன் மகனின் வாழ்வும் மருமகளின் வாழ்வும் முக்கியம் என்று ராமநாதன் எடுத்த அந்த முடிவு மிகவும் தீர்க்கமானது. மருத்துவமனையின் அமைதியான அந்த தனி அறையில் ஹரியை மட்டும் தனியாக அமர வைத்து மருத்துவர் பேசத் தொடங்கினார். ஆரம்பத்தில் ஹரி தன் அசிங்கமான நடத்தையை வெளியில் சொல்ல வெட்கப்பட்டு தயங்கி தலை குனிந்து அமர்ந்திருந்தான். ஆனால் மருத்துவர் அவனிடம் மிகவும் கனிவாகவும் ஒரு நண்பனை போலவும் பேசி அவனது பயத்தை போக்கினார். அதைத் தொடர்ந்து அங்கு ஒரு நீண்ட ஆழமான தனிப்பட்ட ஆலோசனையும் மனோ தத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. மருத்துவர் ஹரியின் தற்போதைய எண்ண ஓட்டங்களை மட்டுமல்லாமல் அவனது கல்லூரி பருவம் வரையிலான கடந்த கால பக்கங்களை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து தோண்டத் தொடங்கினார். அப்போதுதான் அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளிவந்தது. ஹரி கல்லூரி படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அவனது விடுதியில் தங்கியிருந்த சில தவறான நண்பர்களின் சவகாசம் அவனுக்கு கிடைத்திருந்தது. அவர்கள் அவனுக்கு கொடூரமான வன்முறை நிறைந்த ஆபாச படங்களை வற்புறுத்தி காட்டியுள்ளனர். 13 வயதின் அறியாமையில் அந்த தவறான காட்சிகளை தொடர்ந்து பார்த்தது அவனது இலகிய மனதில் மிகவும் ஆழமான வடுக்களாக பதிந்து விட்டது. தாம்பத்தியம் என்றால் இப்படித்தான் கரடுமுரடாகவும் வன்முறையாகவும் இருக்க வேண்டும். பெண்ணை வதைத்து அவளை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதுதான் உண்மையான ஆண்மை என்ற ஒரு முற்றிலும் தவறான வக்கிரமான உளவியல் எண்ணத்தை அவன் அறியாமலேயே அவனது ஆழ் மனதில் அதை விதைத்திருந்தது. அவனுக்கு திருமணமாகி சீதா என்றொரு பெண் தன் வாழ்நாளின் துணையாக வந்த பிறகு அவனது ஆழ் மனதில் பதிந்திருந்த அதே வன்முறை எண்ணங்கள் இரவு நேரத்தில் அவனை அறியாமல் விழித்து கொண்டன. அதை தன் நிஜ வாழ்க்கையிலும் செயல்படுத்த முயன்றதே கடந்த 4 மாதங்களாக சீதாவின் வாழ்வை நரகமாக்கியதற்கு காரணம் என்பதை மருத்துவர் துல்லியமாக கண்டறிந்தார். இது ஹரியின் சுயமான குணம் அல்ல, மாறாக அவனது ஆழ் மனதில் ஏற்பட்ட ஒரு தீவிரமான எண்ண சிதைவு பாதிப்பு என்பதை உணர்ந்த மருத்துவர் ராமநாதனை உள்ளே அழைத்து இதற்கான தீர்வை குறித்து பேச ஆயத்தமானார். பரிசோதனைகள் அனைத்து முடிந்த பிறகு மருத்துவர் ராமநாதனையும் ஹரியையும் தன் மேஜைக்கு முன்னால் அமர வைத்தார். அவரது முகம் இப்போது மிகவும் நிதானமாகவும்
ஒரு தீர்வை நோக்கி நகர்வதாகவும் இருந்தது. அவர் ராமநாதனை பார்த்து, பாருங்க ராமநாதன் சார், ஹரிக்குள்ள இருக்கிறது எந்த ஒரு பிறவி குணமோ இல்ல, குற்றவியல் பின்னணியோ கிடையாது. அவரோட கல்லூரி காலத்துல ஏற்பட்ட ஒரு தவறான புரிதல் மற்றும் ஆழ்மன பாதிப்பு தான் இதற்கு காரணம். அவரோட சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்ச வன்முறை எண்ணங்கள் அவரோட தற்போதைய சுய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட வைக்குது. ஆனா இதை கண்டிப்பா குணப்படுத்த முடியும். இதற்கு சில வாரங்கள் தொடர் மனநல ஆலோசனைகளும் தவறான எண்ணங்களை சீரமைக்கும் அடிவாற்றல் நடத்தை சிகிச்சைகளும் தேவைப்படும் என்று விளக்கினார். அவர் ஹரியின் பக்கம் திரும்பி, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சிகிச்சைக்கு மிக பெரிய மருந்தாக இருக்க போவது உங்களோட மனைவி சீதாவின் ஒத்துழைப்பும் அவங்களோட அன்பு மட்டும்தான். அவங்க மனசு வச்சா ஹரியை சீக்கிரம் இந்த நிலையிலிருந்து மீட்டிடலாம் என்று அழுத்தமாக கூறினார். மருத்துவமனையிலிருந்து திரும்பிய ராமநாதனின் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது. வீட்டிற்கு வந்ததும் அவர் தன் மனைவி சரஸ்வதியையும் மூத்த மருமகள் ரேகாவையும் தனியாக அழைத்து மருத்துவர் சொன்ன விவரங்கள் அனைத்தையும் அப்பட்டமாக விளக்கி கூறினார். தன் மகன் ஒரு கொடூரமான குற்றவாளி அல்ல, மாறாக அவன் ஒரு உளவியல் நோயாளி என்பதை அறிந்தபோது அந்த தாயின் உள்ளம் ஒரு புறம் கலங்கினாலும் மறுபுறம் அவனை சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கை பிறந்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய கேள்விக்குறி சீதாவின் மனநிலைதான். அவள்தான் இந்த நரகத்தை அணுவணுவாக அனுபவித்தவள். ராமநாதன் மெதுவாக சீதாவின் அறைக்கு சென்றார். கதவை திறந்து உள்ளே நுழைந்த போது சீதா ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். மாமனாரை கண்டதும் மரியாதை எழுந்து நின்றாள். அவளது முகம் இன்னும் பயத்தில் இருந்தும் சோகத்தில் இருந்தும் முழுமையாக விடுபடவில்லை. ராமநாதன் அவளது அருகில் அமர்ந்து ஒரு தந்தைக்குரிய தயக்கத்துடனும் கனிவுடனும் பேச தொடங்கினார். அம்மா சீதா, டாக்டரை போய் பார்த்தோமா? ஹரியோட இந்த விசித்திரமான கொடூர குணத்துக்கு பின்னாடி அவனோட ஆள் மனசுல ஏற்பட்ட ஒரு பெரிய மன பாதிப்பு இருக்குமா? அதை முழுமையான ட்ரீட்மெண்ட் மூலமா முழுசா குணப்படுத்திடலாம்னு டாக்டர் சொல்லி இருக்கார். கடந்த 4 மாசமா அவன் உனக்கு செஞ்சது மன்னிக்க முடியாத பெரிய கொடுமைதாமா. அதுக்காக உன் மாமனாரா நான் தலை குனிஞ்சி மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா இப்போ ஹரிக்கு இந்த நோயில இருந்து மீள உன் உதவி ரொம்ப தேவைப்படுதுமா. அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அவனுக்கு துணையா இருக்க உன்னால முடியுமாமா என்று தழுதழுத்த குரலில் கேட்டார். சீதா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள். கடந்த கால இரவுகளில் தன் உடல் அனுபவித்த வலியும் மனசு அனுபவித்த அவமானமும் அவளது கண்ணுக்குள் வந்து போயின. ஆனால் அதே நேரத்தில் தன் சொந்த மகனின் தவிப்பை மூடி மறைக்காமல் தனக்காக வாதாடி தன் பக்கம் நின்று மகனையே மருத்துவரிடம் அழைத்து சென்ற இந்த மாமனார் மாமியார் மற்றும் அக்காவின் அன்பான முகங்கள் அவளது நினைவுக்கு வந்தன. அவளை பாதுகாத்த இந்த உன்னதமான குடும்பத்திற்காக தன் கணவனின் கொடூர குணத்திற்கு பின்னால் இருந்த அந்த மன நோயை அவள் புரிந்து கொள்ள முயன்றாள். அவள் தன் மாமனாரின் கைகளை பற்றி கொண்டு கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி, சரிங்க மாமா, நீங்க எல்லாரும் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கும் போது நான் எப்படி மறுக்க முடியும்? அவரோட தப்பை அவரே உணர்ந்து அழும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நான் ஹரிக்கு துணையா இருக்கேன் மாமா என்றால் தீர்க்கமான குரலில். அவளது அந்த பெருந்தன்மை வார்த்தைகள் அந்த வீட்டில் நிலவிய இருளை அகற்றி ஒரு புதிய நம்பிக்கையின் ஒளியை ஏற்றி வைத்தது. நாட்கள் வாரங்களாக நகரத் தொடங்கின. மருத்துவரின் அறிவுரைப்படி ஹரிக்கு தேவையான தொடர் உளவியல் சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் தடையின்றி அளிக்கப்பட்டன. ஒவ்வொரு முறை மருத்துவரை சந்தித்து திரும்பும் போதும் ஹரியின் ஆழ் மனதில் இருந்த அந்த வன்முறை எண்ணங்கள் ஒவ்வொன்றாக அவனது சுய முயற்சியாலும் மருத்துவரின் தீவிரமான வழிகாட்டுதலாலும் வேரோடு பிடுங்கி எரியப்பட்டன. அவனுக்குள் இருந்த அந்த தவறான ஆண்மை என்ற ஆதிக்க குணம் மெல்ல மெல்ல கரைந்து ஒரு சாதுவான மனிதனாக அவன் மாறத் தொடங்கினான். இதற்கு முன்பு மாலை அலுவலகம் முடிந்து வீட்டிற்குள், குறிப்பாக தன் படுக்கை அறைக்குள் நுழையும் போது அவனுக்குள் ஏற்படுகின்ற ஒருவித விசித்திரமான பதற்றமும் குரூர ஆதிக்க எண்ணமும் இப்போது அவனிடம் முற்றிலும் காணாமல் போயிருந்தன. இருப்பினும் சீதாவின் முன்னால் போய் நிற்பதற்கு மட்டும் அவனுக்குள் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியும் பயமும் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இரவு வழக்கம் போல் அறைக்குள் சீதா கட்டிலில் அமர்ந்திருந்தாள். ஹரி அறைக்குள் நுழைந்தான். ஆனால் கடந்த மாதங்களைப் போல முரட்டுத்தனமாக அவளை நெருங்காமல் அவளிடம் இருந்து மிகவும் தள்ளியே அறையின் ஒரு மூலையில் இருந்த நாற்காலியில் அமைதியாக அமர்ந்து கொண்டான். அவளை நிமிர்ந்து பார்க்க கூட துணிவில்லாமல் தரையை பார்த்தபடியே பேச தொடங்கினான். சீதா, அவனது குரல் லேசாக நடுங்கியது. சீதா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். ஹரி நாற்காலியிலிருந்து எழுந்து அவளுக்கு சற்று தொலைவில் நின்று தன் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு கலங்கிய கண்களுடன் பேசினான். சீதா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. கடந்த 4 மாசமா என் அறியாமையாலும் என் மன பாதிப்பாலையும் உனக்கு நான் கொடுத்த
வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் என்னால என் வாழ்நாள் முழுக்க நினைச்சாலும் ஈடு செய்யவே முடியாது. ஒரு கணவனா உன்னை பாதுகாக்கிறதுக்கு பதிலா ஒரு மிருகமா நடந்துக்கிட்டேன். ஆனா நான் இப்போ உண்மையாகவே மாறிட்டு இருக்கேன் சீதா. டாக்டரோட ட்ரீட்மெண்ட் எனக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. உன்னை வதச்ச அந்த பழைய ஹரி இப்போ செத்துட்டான். இனிமே உன் சம்மதம் இல்லாம நீயா மனசார என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். இது நான் உன் மேல ஆணை வச்சு சொல்ற சத்தியம் என்று தேம்பினான். சீதா அமைதியாக அவனையே உற்று பார்த்தாள். அவனது வார்த்தைகளில் இருந்த உண்மை தன்மையும் அவனது கண்களில் தேங்கி நின்ற அந்த உண்மையான மன வருத்தமும் அவளுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. அவன் போலித்தனமாக நடிக்கவில்லை என்பதை அவளது பெண் மனம் உணர்ந்து கொண்டது. அவளது உடலின் மேல் இருந்த தழும்புகளும் மேக்கப்பிற்கு பின்னால் இருந்த காயங்களும் காலப்போக்கில் ஆறியிருந்தாலும் அவளது ஆன்மாவில் ஏற்பட்ட மன காயங்கள் ஆறுவதற்கு இன்னும் அவளுக்கு கூடுதல் காலம் தேவைப்பட்டது. அவனால் ஏற்பட்ட அந்த பயமும் நடுக்கமும் அவளது நினைவிலிருந்து முற்றிலும் அகலவில்லை. ஹரி அவளது நிலையை புரிந்து கொண்டான். அவளை எதற்கும் வற்புறுத்தாமல் அவளது மன காயங்கள் ஆறுவதற்கான முழு அவகாசத்தையும் இடைவெளியையும் அவளுக்கு அன்போடு கொடுத்தான். அந்த தனிமை இருவருக்குள்ளும் ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கமாக அமைந்தது. நாட்கள் வாரங்களாயின. வாரங்கள் மாதங்களாக நகரத் தொடங்கின. காலத்தின் சக்கரம் சுழல சுழல ஹரியின் குணத்திலும் நடத்தையிலும் ஒரு வியக்கத்தக்க ஆச்சரியமான மாற்றம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரிந்தது. முக்கியமாக சீதாவிடம் அவன் நடந்து கொள்ளும் விதம் முற்றிலும் மாறி இருந்தது. இப்போது அவன் சீதாவை ஒரு காமம் கலந்த கண்ணோட்டத்தோடோ அல்லது தன் அதிகாரத்தை செலுத்தும் ஒரு பொருளாகவோ அணுகவே இல்லை. மாறாக அவளை தன் வாழ்வின் ஆக சிறந்த ஒரு தோழியாக, நல்ல நண்பனாக பாவித்து பழக தொடங்கினான். அவள் மீது தான் ஏற்றிய வடுக்களுக்கு தன் அன்பின் மூலமே மருந்திட வேண்டும் என்று ஹரி உறுதியாக நம்பினான். காலையில் சீதா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு தெரியாமல் பின்னாடி வந்து நின்று காய்கறிகளை நறுக்கி கொடுப்பது, பாத்திரங்களை எடுத்து கொடுப்பது என அவளுக்கு சிறு சிறு உதவிகளை செய்ய தொடங்கினான். ஆரம்பத்தில் சீதா அவனது இந்த மாற்றத்தை கண்டு சற்றே திகைத்து விலகினாலும் அவனது கனிவான செய்கைகள் அவளது பயத்தை மெல்ல மெல்ல போக்கின. மாலை அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வரும்போது அவளுக்கு பிடித்தமான அடர் வாசனை கொண்ட மல்லிகை பூவை ஆசையோடு வாங்கி வருவான். அதை அவளிடம் கொடுக்கும் போது அவனது கண்களில் இருந்த அந்த தூய்மையான நேசம் சீதாவின் உள்ளத்தை தொட்டது. பூ உனக்காகத்தான் சீதா என்று அவன் கொடுக்கும் போது அவளது கைகளில் ஏற்படும் லேசான நடுக்கம் இப்போதெல்லாம் பயத்தினால் வருவதில்லை, மாறாக ஒரு இனிய படபடப்பால் வந்தது. அவளது வாடிய மனதை கவர அவன் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வீண் போகவில்லை. அவர்களது படுக்கை அறையின் சூழலும் இப்போது நரகமாக இல்லை. இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்லும் போது ஹரி அவளுக்கு முழு மரியாதையையும் சுதந்திரத்தையும் கொடுத்தான். இருவரும் கட்டிலில் இரு முனைகளில் தங்களுக்குள் ஒரு பாதுகாப்பான இடைவெளியை விட்டு படுத்துக் கொள்வார்கள். விளக்குகளை அணைத்த பிறகு அந்த இருளில் பயத்திற்கு பதிலாக அழகான உரையாடல்கள் அரங்கேறின. தங்களுக்கு பிடித்த கதைகள், பள்ளி மற்றும் கல்லூரி காலத்து சிறு வயது குறும்பு நினைவுகள், தங்களின் சொந்த ஊரின் திருவிழாக்கள் என பல விஷயங்களை பற்றி அவர்கள் மணிக்கணக்கில் பேசி பழகினர். ஒருவரை பற்றி ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ள அந்த நள்ளிரவு உரையாடல்கள் பெரும் பலமாக அமைந்தன. ஹரி பேசும் சில நகைச்சுவைகளுக்கு சீதா தட்டாமல் சிரித்தாள். ஒரு கணவனாக தான் தோற்று போன அதே இடத்தில் ஹரி இன்று ஒரு சிறந்த நண்பனாக, உண்மையான தோழனாக சீதாவின் இதயத்திற்குள் மெல்ல மெல்ல நுழைந்து கொண்டிருந்தான். இத்தனை நாளாக தன் முகத்தில் இருந்த தழும்புகளை மறைக்க போராடிய சீதாவின் முகத்தில் இப்போது எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாத அகத்தின் அழகை பிரதிபலிக்கும் இயற்கையான புன்னகை அழகாக மலரத் தொடங்கியது. அன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் தான் காணப்பட்டது. இரவு நேரம் நெருங்கியதும் எதிர்பாராத விதமாக பருவமழை மிக தீவிரமாக தன் ஆட்டத்தை தொடங்கியது. கூரைகளை பிளப்பது போல் பலத்த மழையும், கண்ணை பறிக்கும் மின்னல்களும், காதுகளை செவிடாக்கும் இடி முழக்கங்களும் அடுத்தடுத்து அரங்கேறின. அறையின் ஜன்னல் வழியே குளிர்ந்த மழை காற்று திரை சிலைகளை வாரி சுருட்டியபடி உள்ளே வீசியது. சீதாவும் ஹரியும் கட்டிலின் இரு முனைகளில் படுத்துக்கொண்டு எப்போதும் போல பேசிக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் திடீரென ஒரு பயங்கரமான இடி சத்தத்துடன் ஒட்டுமொத்த பகுதியின் மின்சாரமும் தடைப்பட்டது. அறைக்குள் கும்மிருட்டு சூழ்ந்து கொண்டது. சீதாவுக்கு சிறு வயதிலிருந்தே இருட்டு என்றாலும் பலத்த இடி சத்தம் என்றாலும் ஒரு இனம் புரியாத பயம் உண்டு. அந்த பயம் அவளது உடலை நடுங்க செய்தது. அவளது மூச்சு காற்றின் வேகம் அதிகரிப்பதையும், பயத்தால் அவள் உடல் ஒடுங்கி நடுங்குவதையும் அந்த இருளிலும் ஹரி தன் கூர்மையான உணர்வுகளால் கண்டுகொண்டான்.
அவன் சற்றும் யோசிக்காமல் மெதுவாக அவளது அருகில் நகர்ந்து வந்தான். ஆனால் அவளை பலவந்தப்படுத்தாமல் அவளது அமைதியை கோருவது போல அவளது நடுங்கும் கைகளை தன் கைகளுக்குள் மென்மையாக பற்றி கொண்டான். ஹரியின் அந்த பிடியில் கடந்த மாதங்களில் இருந்த எந்த ஒரு முரட்டுத்தனமோ வக்கிரமான வேகமோ குரூரமான ஆதிக்கமோ ஒரு துளி கூட இல்லை. மாறாக உலகத்தில் இருக்கும் அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் தன் குழந்தையை காக்கும் ஒரு தாயின் அரவணைப்பும் பேரன்பும் எல்லையற்ற பாதுகாப்பும் மட்டுமே அந்த பிடியில் இருந்தது. பயப்படாதே சீதா, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாது என்றான் ஹரி. மலை சத்தத்தையும் மீறி அவளது காதுகளில் தேனாக பாயும் ஒரு மென்மையான கனிவான குரலில் அவளது கைகளை அவன் தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக்கி கொண்ட போது அவனது இதய துடிப்பு அவளுக்கு தெளிவாக கேட்டது. அது அவளுக்காக மட்டுமே துடித்து கொண்டிருந்தது. அந்த அடர்ந்த இருளிலும் இடி முழக்கங்களுக்கு இடையிலும் ஒரு சிறிய மின்மினி பூச்சியாய் அவளது மனதில் காதல் ஒளிரத் தொடங்கியது. அத்தனை மாதங்களாக அவனது நிழலை கண்டாலே பயந்து நடுங்கி ஒதுங்கி ஓடிய சீதா அன்று முதல் முறையாக தன் அத்தனை பயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு தன் கணவனின் அகன்ற நெஞ்சில் மெதுவாக தன் தலையை சாய்த்து கொண்டாள். அவளது கண்ணீரும் அவளது அரவணைப்பும் ஹரியை நோக்கி நகர்ந்தன. தன் மனைவி தன் மீது வைத்திருந்த பயத்தை உடைத்து தன்னை தன் கணவனாக தன் பாதியாக ஏற்றுக்கொண்டு விட்டாள் என்ற அந்த உன்னதமான சம்மதத்தை ஹரி உணர்ந்து கொண்டான். அவளது நெற்றியில் தன் உதடுகளால் மென்மையாக முத்தமிட்டவன் அவளை தன் கைகளுக்குள் ஒரு மலரை போல மிகவும் மென்மையாக தாங்கி கொண்டான். அந்த இருண்ட இரவு அவர்கள் வாழ்வின் ஆக சிறந்த ஒளிமயமான இரவாக மாறத் தொடங்கியது. அன்று பெய்த அந்த பெருமழை சீதாவின் வாழ்வில் இத்தனை காலமாய் இருந்த நகரத்தின் சுவடுகளை ஒட்டுமொத்தமாக கழுவி சென்றது போல் இருந்தது. அன்று இரவு இருவரின் வாழ்விலும் ஒரு புதிய வசந்த விடியலாக புதியதொரு தொடக்கமாக அமைந்தது. ஹரி அன்று அவளிடம் காட்டியது வெறும் உடலின் காமத்தை அல்ல, அவளது ஆத்மாவை தொடும் தூய்மையான மென்மையான எல்லையற்ற பேராதரவு காதலை. அவளது ஒவ்வொரு அசைவிலும் அவளது சம்மதத்தையும் அவளது சுகத்தையும் மட்டுமே நாடினான். அவளது சின்னஞ்சிறு தவிப்புகளையும் தன் மென்மையான தீண்டல்களால் காதலாக மாற்றினான். கடந்த காலங்களில் அந்த இருட்டு அறையின் கூரையை பார்த்து கொண்டு வலியால் உதட்டை கடித்து கொண்டு ஓசையின்றி அழுதவள் சீதா. ஆனால் இன்று அவளது இதழ்களிலிருந்து வலியின் முனகளோ பயத்தின் அழுகையோ ஒரு துளி கூட வரவில்லை. மாறாக காதலின் முத்தங்களும் கனிவான வார்த்தைகளும் மட்டுமே இருவருக்குள்ளும் பரிமாறப்பட்டன. தாம்பத்தியம் என்பது ஒரு பெண்ணை வதைப்பது அல்ல, அவளை மலர செய்வது என்பதை ஹரி தன் அன்பால் நிரூபித்து காட்டினான். மறுநாள் காலை ஜன்னல் வழியே குளிர்ந்த காற்று வீச விடிந்தது கூட தெரியாமல் ஹரியின் நெஞ்சில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்த சீதா மெதுவாக கண் விழித்தாள். அவளது முகத்தை ரசித்தபடி அவளது தலைமுடியை கோதிக்கொண்டிருந்த ஹரி அவளை பார்த்து புன்னகைத்தான். சீதா வெட்கத்துடன் படுக்கையை விட்டு எழுந்து நேராக குளியலறையில் இருக்கும் அந்த பெரிய கண்ணாடியின் முன் போய் நின்றாள். கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தை கண்டவளுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இன்று அவளது முகத்திலும் கழுத்திலும் தோள்பட்டையிலும் எந்த ஒரு இரத்த கட்டோ நகை கீறல்களோ கொடூரமான காயங்களோ இல்லை. மாறாக தன் கணவன் தன் மீது பொழிந்த தூய்மையான காதலின் நாமமும் அகமகிழ்ந்த புன்னகையும் மட்டுமே அவளது கன்னங்களில் இரத்த ஓட்டமாய் மின்னியது. இத்தனை நாட்களாக தன் காயங்களை மறைக்க மேக்கப் சாதனங்களை தேடியவள் இன்று அதை தொடக்கூட இல்லை. இயற்கையான அழகோடு தன் நெற்றியில் குங்குமம் விட்டு கழுத்தில் இருந்த தாலியை தொட்டு கும்பிட்டு விட்டு அறைக்கு வெளியே வந்தாள். சமையலறைக்குள் நுழைந்த சீதாவின் முகத்தில் இருந்த பிரகாசத்தையும் அவளது நடையில் இருந்த சுறுசுறுப்பையும் கண்ட அக்கா ரேகா கையில் இருந்த காஃபி கப்போடு அப்படியே நின்றாள். சீதாவின் கழுத்திலும் முகத்திலும் இன்று எந்த மேக்கப்பும் இல்லை. ஆனால் ஒரு புதிய மருமகளுக்கே உரிய பேரழகு அவளிடம் குடிக்கொண்டிருந்தது. ரேகா அவளது அருகில் வந்து முகம் கொள்ளா சிரிப்போடு, என்ன சீதா குட்டி, இன்னைக்கு என்ன விசேஷம்? எந்த மேக்கப்பும் இல்லாமலேயே உன் முகம் இவ்வளவு பிரகாசமா ஜொலி ஜொலின்னு மின்னுது. நம்ம தம்பி ஹரி நேற்று ராத்திரி தன் அன்பால உன்னை அடியோடு தூங்க விடலையாக்கும் என்று கண்ணடித்து மெல்லிய குரலில் கிண்டலாக கேட்டாள். ரேகா இதே கேள்வியை கேட்டபோது சீதாவின் கைகள் உறைந்து நெஞ்சம் இரத்த கண்ணீர் வடித்தது. ஆனால் இந்த முறை சீதாவின் கைகள் தடுத்து உறைந்து நிற்கவில்லை. அவளது கண்களில் பயத்தின் கண்ணீர் முட்டவில்லை. மாறாக தன் அக்கா தன் மீது காட்டிய அக்கறையையும் பாசத்தையும் நினைத்து ஓடி சென்று தன் அக்கா ரேகாவின் தோளில் சாய்ந்து கொண்டு இரு கைகளாலும் தன் முகத்தை பொத்தி கொண்டு வெட்கத்தால் சிவந்தாள். அவளது அந்த நிஜமான வெட்கத்தை கண்ட ரேகா, அப்பாடி, என் தங்கச்சி வாழ்க்கை சொர்க்கமாயிடுச்சு என்று நிம்மதியோடு அவளை கட்டி கொண்டாள். மழைக்காலம் மறைந்து வசந்த காலம் வந்ததை போல
சீதாவின் வாழ்க்கையிலும் இப்போது ஒட்டுமொத்த நரகமும் மறைந்து பேரன்பின் ஒளிமயமான காலம் நிலைத்திருந்தது. ஹரியும் சீதாவும் இப்போது வெறும் பெயரளவில் அல்லாமல் தங்களின் ஆத்மாவால் இணைந்த உண்மையான தம்பதிகளாக ஒருவருக்கொருவர் இன்ப துன்பங்களை மனப்பூர்வமாக பகிர்ந்து கொள்ளும் உன்னத பந்தத்தில் பிணைக்கப்பட்டிருந்தனர். ஹரி தன் மனைவியின் ஒவ்வொரு சிறிய தேவையையும் அவளது நுட்பமான உணர்வுகளையும் விருப்பங்களையும் மதித்து கேட்க கற்றுக்கொண்டான். அவளது மௌனங்களின் அர்த்தங்களை அவனது நேசம் தட்டாமல் புரிந்து கொண்டது. சீதாவும் தன் பெருந்தன்மையான குணத்தால் தன் கணவனின் கடந்த கால பிழைகளை அவன் அறியாமல் செய்த அந்த மன பாதிப்பின் வடுக்களை முற்றிலுமாக மறந்து அவனது நெஞ்சில் ஒரே அரசியாக அவனது வாழ்வின் சரிபாதியாக கம்பீரமாக வாழத் தொடங்கினாள். அந்த கூட்டு குடும்பமே அவர்கள் இருவரையும் பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்தது. ஒரு நாள் மாலை நேரத்தில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். மாமனார் ராமநாதன் தன் மகனையும் மருமகளையும் அன்போடு பார்த்தார். அவர் ஹரியின் தோளை தட்டி, ஹரி, இன்னைக்கு உன் முகத்துல இருக்கிற இந்த நிம்மதி தாண்டா எனக்கு வேணும். ஒரு பொண்ணை மதிக்க தெரிஞ்சவன் தான் உண்மையான ஆண்மகன் என்றான் பெருமிதத்துடன். அருகில் இருந்த மாமியார் சரஸ்வதி அத்தையும் அக்கா ரேகாவும் சீதாவின் கைகளை பற்றி கொண்டனர். மாமனார் ராமநாதனும் அத்தை சரஸ்வதியும் அக்கா ரேகாவும் அன்று சரியான நேரத்தில் எடுத்த அந்த துணிச்சலான முடிவும் சீதாவுக்கு அரணாக நின்று காட்டிய பேராதரவுமே இன்று ஒரு பெண்ணின் சிதைந்து போகவிருந்த வாழ்க்கையும் ஒரு ஆணின் தவறான எதிர்காலத்தையும் நல்வழிப்படுத்தி காப்பாற்றி இருந்தது. சமூகத்தில் தன் சொந்த மகனின் தப்பை மூடி மறைக்க நினைக்கும் பெற்றோர்களுக்கு மத்தியில் ராமநாதனும் சரஸ்வதியும் ஒரு மிகச்சிறந்த முன் மாதிரியாக திகழ்ந்தனர். அதேபோல் தன் சக பெண்ணின் வழியை தன் வழியாக உணர்ந்த அக்கா ரேகாவின் பாசம் போற்றத்தக்கதாக அமைந்தது. சீதா தன் மாமனார் மற்றும் மாமியாரின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றாள். அவளது கண்களில் இன்று வழிந்தது துயரத்தின் கண்ணீர் அல்ல, மாறாக நன்றியுணர்வின் ஆனந்த கண்ணீர். ஹரி அவளது கைகளை பற்றி கொண்டு அவளது விரல்களுக்குள் தன் விரல்களை கோர்த்து கொண்டான். அந்த பிடி அவளுக்கு ஆயுள் முழுமைக்குமான பாதுகாப்பை உறுதி செய்தது. குடும்பத்தில் நடக்கும் வன்முறைகளையும் தவறுகளையும் வெட்கப்பட்டு மானம் மரியாதை என்ற போலி முகமூடிக்கு பின்னால் மூடி மறைக்காமல் சரியான நேரத்தில் தைரியமாக சத்தமிட்டு குரல் கொடுத்து அதற்குரிய மருத்துவ ஆலோசனையையும் மனநல சிகிச்சையையும் பெற்றால் எந்த ஒரு இருண்ட நரகத்தையும் அழகான சொர்க்கமாக மாற்ற முடியும் என்ற மாபெரும் நம்பிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் சீதா மற்றும் ஹரியின் இந்த அழகிய உணர்வுபூர்வமான காதல் பயணம் இனிதே நிறைவடைந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.